இந்த வீடியோ வந்து ஒரு குருக்கும் சிஷ்யனுக்கான வீடியோ. லாஸ்ட் வீக் வந்து குரு பூர்ணிமா இருந்தது, எல்லா குருக்கும் விஷ் பண்றது. இந்த வீடியோ சார்பா என்னோட எல்லா குருக்கும் பிளஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லார் சார்பாகவும் நான் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். குருக்கும் சிஷ்யனுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு. இதில் வந்து நிறைய விதமான ரிலேஷன்ஷிப் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, தம்பி தங்கச்சி, அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, அந்த மாதிரி வேர்ல்டில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இதில் வந்து முக்கியமான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருக்கும் சிஷ்யனுக்குன்னு சொல்லலாம். ஏன் குருக்கும் சிஷ்யனுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து எந்த ரிலீஜன் தெரியாது, அதே மாதிரி எந்த ஜாதின்னு தெரியாது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் ஆகி லாங் ரன்ல போறாங்கன்றது தான் இதுல முக்கியமான விஷயம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்க, பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க குழந்தைய பெற்றோட்டு அவங்க பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேர்ல கனெக்டிவிட்டியே இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயரோட ட்ரீமுக்கு கோச் வந்து வேலை செய்யறாரு. இதுதான் முக்கியமான ரிலேஷன்ஷிப். அது ஒரு 20 வருஷம் ஆகலாம், 10 வருஷம், 15 வருஷம் ஆகலாம். எந்த வித பிளட் ரிலேஷனும் எதுவுமே இல்லாம அவரு ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக இவங்க கோச்ன்றவர் வந்து அவங்களுக்காக லைஃப்ல ஓடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா குரு தட்சணை, அதே மாதிரி குரு சேவை. குரு தட்சணை நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட கர்மா கழிஞ்சு நியூட்ரலைஸ் ஆகி 0 ஆகும். ஸோ 0 ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லி கொடுக்கறது நம்ம உடம்புல ஏறும். அங்கேருந்து நம்ம கத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சில பேர் முன்னாடி எல்லாம் காசு கொடுக்க முடியாது, பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு வேலை செய்வாங்க, அதே மாதிரி குருக்கு சர்வீஸ் செய்வாங்க. இது மூலியமா அவங்க கர்மாவை கழிச்சுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க தேவைகள் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவர் பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ மைண்டோட எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அவரு ப்ரெஷராகவே லைஃப்ல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு சரியா சொல்லி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதை தப்பும் சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. அதனால வந்து குரு சேவையும் குரு தட்சணையும் கம்பல்சரி அது பண்ணியே ஆகணும். இதுல சில பேர் ஒன்று பண்ணுவாங்க, சில பேர் ரெண்டுமே பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குருவோட பவர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸெப்ஷனல் பவர் இருக்கும். அதுக்கு ஒரு 2 பேர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரஜினி சார் சொல்லலாம், ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லலாம். ரஜினி சார் வந்து அவங்க குரு சாகும்போது அவருக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே அவர் தான் பண்ணி அவருக்கு அடக்கம் பண்ற வரைக்கும் ஃபுல்லா பண்ணாரு. அந்த ஒரு பீரியட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மடத்துல இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து நல்லபடியா அமைச்சு வச்சாரு. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த குரு சாகும்போது இவன் நல்லா இருந்தா போதுமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டாலே போதும். அந்த இதுல தான் அவரு ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. நான் டைரக்ட் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து ஏண்டா வந்து மாட்டிட்டோம்னு நீ நினைச்சதுண்டா? நிறைய வாட்டி அடப்பா, உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டைலு கொஞ்சம் அந்த டைம் கலர்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் மீறி சூப்பர் ஸ்டார் ஆனார். இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து கேட்க பிடிக்கும். ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷனல் பவர். அவருக்கும் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குருவை தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு குரு கிடைச்சாங்க. அது மூலியமா தான் அவர் வந்தார். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். குரு வந்து ஓன் பண்றது. இப்போ அனிருத் மியூசிக் டைரக்டரை வந்து ரஜினி சார் அவரோட பையனா ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும், இவருதான் இருக்கட்டும், பயங்கர ஹிட் ஆகும். ஆனா சின்ன வயசுல இருந்து அனிருத் அவர் பார்த்து வளர்த்து எல்லாம் பண்ணும்போது இவன் நல்லா வரணுமே, பிளஸ் அவருக்கு பையன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலே போதும், அந்த பவர் இங்க வந்துருச்சு. 100% வந்து எனக்கு அனிருத் வேணும் சார் அப்படின்னு. சார் உங்களுக்கு 100% தான், எனக்கு 1000% அனிருத் தான் வேணும் சார். எல்லா இடத்துலையும் அனிருத் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னும் ஷூட்டிங்கில் சின்ன குழந்தை பண்ணி ரவி அண்ட் அம்மா வந்து அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த களியா எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த மன்னல் செண்டி ராணிய சாங்கி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு சிம்மாசனம் வச்சுருப்பாங்க. நான் அந்த குழந்தைய அணியை கொண்டு போய் சிம்மாசனம் வச்சு நானே ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ அந்த மியூசிக் அந்த சிம்மாசனத்தில் வந்து அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மை தலைவா, லவ் யூ ஸோ மச். இது நீங்கள் நிறைய அந்த பாண்டு, அவங்க ஸ்பீச்சு எல்லாமே தெரியும். ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அனிருத்தோட கிராட்டிடியூட். தலைவருக்கு என் உயிரே கொடுப்பேன், ஒரு நல்ல ஆல்பம் தர மாட்டேன். தலைவருக்கு நல்ல பாட்டு கொடுத்ததுலாம் மேட்டரே கிடையாது, அவருக்காக நான் உயிரே கொடுப்பேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ரஜினி சாரோட கிராட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆல்பம் பார்க்கலாம்,
பட் இவங்க ஆல்பம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அனிருத் வந்து சின்ன வயசுலேருந்து இவரை பார்த்து வளர்ந்து தொட்டு அந்த ஆறாவுமே வந்து பயங்கரமாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த பவர் கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடாக நிறைய விஷயம் பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேசியிருப்பாங்க. இப்போ அந்த ஒரு பிளேயர் இப்போ இன்டர்நேஷனல் லெவல் விளாட்றாருன்னா அந்த டைம் வந்து கோச் கூடயே இருக்க முடியாது. ஸோ அந்த ஸ்பாட்டில் அந்த செகண்டில் டிசிஷன் எடுக்கணும். ஆனால் இவங்க 10 வருஷம் ஒரு விஷயத்துக்கு ஒரு 10 ஆன்சர் வச்சுருந்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த பிளேயர் வந்து அந்த 10 விஷயத்தில் ஒரு ஆன்சரை எடுத்து அந்த இடத்துல சர்வை பண்ணி ஜெயிச்சுட்டு வரணும். இதுதான் வந்து ஒரு ரியல் சக்ஸஸ் ஆஃப் அ கோச் அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இது எல்லா பெரிய பிளேயர்ஸ்க்கும் அந்த லெவல் போகும்போது நடக்கும். அது வந்து மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக ஒரு கோச்சை அவங்க பிலீவ் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைனாலும் அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு குரு வந்து ஒரு பிளேயர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. வேல்யூஸ்லையும் டிசர்விங்லையும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜஸ்ட் லைக் தட் வந்து கிடைக்காது. ஸோ அது எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து குருக்கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படின்னா, அவரு நாளை பின்ன அவரு சேர்த்து வச்ச ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், அவரோட கர்மாஸ் எல்லாமே இருக்கட்டும், அதுலேருந்து வந்து நீ நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவன் நல்லா இருந்துருவான். ஸோ இதனால அவங்க பிளெஸிங்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க, அவரோட பிளெஸிங்ஸ் வேணும்னு. பட் ஆனால் குருக்கு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்றது தெரியும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில். இப்போ நிறைய குருஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10 பேருக்கு வந்து நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 10 பேரில் 7 பேர் நல்லா இருப்பாங்க, 3 பேர் நல்லா இருக்க மாட்டாங்க. சில பேர் பேக் ஸ்டாப்பிங் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வெளியில் போயிட்டு கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் கற்றுட்டு இருப்பாங்க. அதை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன் அது பண்ணுறேன் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால யாருக்கு லாஸ் அப்படின்னா அந்த பிளேயர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த குரு வந்து இதனால ஒரு ஹர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவார்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு 10 செட் ஆஃப் பீப்புள் வராங்கன்னா அவர் எல்லா 10 விஷயத்தையும் அவர் தெரிஞ்சு அதை கற்றுக் கொடுக்க மாட்டார். ஒரு 7 6 அந்த மாதிரி நடந்து ரோகங்கள் நடந்து நிறைய விஷயம் நடந்துட்டு தான் நமக்கு இப்போ நல்ல குருக்களே கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஸோ அதனால வந்து இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ பாரதி ராஜா சார் பாக்யராஜ் சார் வச்சுக்கலாம், நீங்கள் அவங்கள பார்க்கலாம். ஸோ அவர் இறந்த உடனே இவரால் எப்படி இருக்க முடியுது என்னன்னு தெரியல. அவர் மேபி நினச்சிருக்கலாம் நீ என் கூட இருந்தால் நல்லா இருக்கணும்னு. உடனே அவரும் அவர் கூட போயிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டியான ஒரு ட்ரூத். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட எவ்வளவோ சிஷியங்கள் இருந்திருக்காங்க. அது திருவண்ண சித்தம் மாதிரி இருக்கிறோம். ஒரே ஒரு பாய்க்கிறார். என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் பாராட்டப்படுத்தி பேசப்படுதுன்னா பாக்யராஜ் வந்து நான் பெருமையாக சொல்லிக்கலாம். பாக்யராஜே சிஷியன் நான் சொல்லி. பாரதி ராஜா சார் இவரே ஹீரோ வச்சு பண்ணி நிறைய ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லையா நீ தான் ஹீரோ, டெஃபனட்டா நீ தான் ஹீரோ, நீ வர்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் வளர்ச்சி எங்கேயோ ஹீரோவா வந்தாரு, ரைட்டர் டைரக்டர், இன்னைக்கு எங்கேயோ போய் நின்று ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை செய்த அந்த ராஜனை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே உங்கள் எல்லோரை காட்டிலும் அதிகப்படியான பெருமையை வாங்கி கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் ஒருவனாக. இது ஒரு நல்ல ஒரு பாண்ட் அப்படின்றதுக்காக தான் இதை பற்றி சொல்கிறேன் நான். கோச் எப்படி டிசிஷன் எடுப்பாங்கன்னு இருக்குது. கோச் வந்து இமோஷ்னலாகவும் பார்க்கணும், லாங் ரன்னுக்கும் பார்க்கணும். அதே மாதிரி பொது நலத்தில் சுயநலமாக எடுக்கணும். சுயநலமாக எடுக்க முடியாது, பொது நலமாக எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பையன் ஒரு பிளேயர் போறாருன்னா அவரை சுற்றி இன்னும் நான் மற்ற பிளேயர்ஸும் போகணும். ஸோ அதனால அதையும் யோசிச்சு தான் டிசிஷன் எடுக்கணும். பட் அட் எனி காஸ்ட் வந்து அந்த டிசிஷன் வந்து இப்போ நல்லா ஆடுற பிளேயரை எப்பயுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வேணும். உனக்கு தைரியம் இருக்குல்ல, இந்த செட்டப் கிட்ட பத்தி எல்லாம் கவலைப்படாத. இத பார், அவன் வந்த உடனே நீ திருப்பி எப்படி வேணாலும் அடி. நீ தமிழ்நாட்டு சிங்கம், என் ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். கெட் ரெடி ஃபார் ஷாட். Every player deserves the chance and cricket for all.